பிரியமானவர்களே, தெசலோனிக்கே பட்டணமானது மக்கதோனியாவில் மிக முக்கியமான ஒரு பட்டணமாகும். செழுமை வாய்ந்ததும் வணிகத்தில் சிறந்த இடமாகவும் திகழ்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. நல்ல ஒரு சிறந்த துறைமுகமும் இருந்தது என்று நாம் அறிய முடிகிறது. இந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய பவுலும் சீலாவும் வந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இந்த பகுதிக்கு நாம் தெசலோனிக்கேயாவில் ஊழியம் என்று நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த ரோம நாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு எக்னேஷியன் வழி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு உண்டு. அந்த ரோடில் உள்ள ஒரு இடத்தில் இந்த தெசலோனிக்கேயாவின் முக்கிய தெருவும் அந்த இடத்துல இணைந்துள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி இணைந்துள்ளதினால் தெசலோனிக்கேயாவில் ஆண்டவருடைய ஊழியம் சுவிசேஷ வசனம் கூறப்படுமே என்றால் இது மேற்கேயும் கிழக்கேயுமாக இது எல்லா இடங்களுக்கும் பரவும் என்று நாம் அதை காண முடிகிறது. ஜெப ஆலயம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆனால் அந்த தேவாலயம் என்பது எருசலேமில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஜெப ஆலயம் கூடிய மட்டும் எல்லா இடத்திலும் இருக்கும் என்று நாம் காண முடிகிறது. தெசலோனிக்கே பட்டணம் ஒரு வணிக ஸ்தலமாக இருப்பதால் பல இடங்களில் உள்ள மக்கள் இங்கு வசித்து வந்தார்கள். ஆகவே பவுல் ஜெப ஆலயத்தில் 3 ஓய்வு நாட்களில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கின்றார். சுமார் 21 நாட்கள் அங்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. வசனம் 3 நாம் பார்க்கும் பொழுது பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து தீர்க்க தரிசன வசனங்களை கூறி எவ்விதமாக அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் மேசியா மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்று பிரசங்கித்தார். பொதுவாக அவர் சொல்லும் பொழுது அவமானத்தின் சின்னமாகவும் மரண தண்டனையின் சின்னமாகவும் இருந்த சிலுவையில் நமது பாவங்களை சுமந்து ஆண்டவர் மரித்ததினால் அது வெற்றியின் சின்னமாக மாறியது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த இயேசுவே கிறிஸ்து என்று அந்த மக்களுக்கு அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது என்று கூறினதை கேட்டு அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். இது ஒரு மாபெரும் அற்புதமாக நிகழ்ந்தது. ஆகவே நாமும் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தகப்பனே, நீர் ஏற்படுத்தின ரட்சிப்பை நானும் பெற கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.